வணக்கம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையுமே ஜெயா பிளஸ் வாயிலாக வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மின்துறை வெள்ளை அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார். கடந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் மட்டுமல்ல, 25 ஆண்டு கால ஆட்சியில் மின்துறையில் என்னென்ன முறைகேடுகள் செய்யப்பட்டது, மின்துறை லாபகரமான துறை அல்லாமல் நடப்பதற்கான காரணங்கள் என்னென்ன விசாரணைகள் குறித்தெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறோம் என்பது குறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் தாவேக ஆட்சியில் மின்துறை சார்ந்து அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியும் என்றால் அதற்கான கால அவகாசம் என்ன என்பது குறித்தான விளக்கங்களையும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வழங்கியிருக்கிறார். இது குறித்து தான் ஜெயா பிளஸினுடைய விவாதக்களம் இன்று விவாதிக்க இருக்கிறது. மின்துறைக்கு ரூபாய் 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்ன சொல்ல வருகிறது தாவேக அரசு? இந்த தலைப்பின் கீழ்தான் அடுத்த 1 மணி நேரங்கள் 5 விருந்தினர்களோடு மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நான் அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் சார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் விவேகானந்தன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அறப்போர் இயக்கத்திலிருந்து திரு ராதாகிருஷ்ணன், உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்மோடு இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் டிஎன்இபியுடைய பொறியாளர் சங்க தலைவர் திரு காந்தி அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவரையும் நான் முன்பே நிகழ்ச்சிக்கு வரவேற்று விடலாம். ராதாகிருஷ்ணன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். இன்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெள்ளை அறிக்கை தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இது ஒரு குற்றச்சாட்டு அறிக்கை, உண்மை அறிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு பதிலை அடுத்த சில மணி நேரங்களில் தெரிவிச்சிட்டார் பத்திரிகையாளர்களை சந்தித்து. அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக மின்துறை சார்ந்த விவகாரங்களில் வெளிக்கொண்டு வருவதில் முக்கிய பங்கு இருக்கு. அறப்போர் இயக்கம் எப்படி பார்க்கிறது இந்த வெள்ளை அறிக்கையை? உண்மையிலேயே இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது ஒரு சின்ன ஏமாற்றம், முதல்ல ஏமாற்றத்தை பதிவு பண்ணிடுவோம். திமுக அரசு பதவியேற்ற உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பிளான்ட்டுங்கள்லாம் போய் ஆய்வு செஞ்சு அதில் ஒரு 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான நிலக்கரி காணாமல் போயிருக்கு, நாங்கள் அதை ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாரு. அது சம்மந்தமான அறிவிப்புகள் அதுக்கடுத்து நடந்த தொடர்ந்து சட்டமன்றங்களில் டேபிள் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ தொடர்ந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த சிவசங்கர் அவர்களாக இருக்கட்டும், கடந்த 4.5 ஆண்டுகளாக டேபிள் பண்ணவே இல்லை. அதே போல் அதிமுக ஆட்சியில் இருந்த உடனடியாக அப்போ மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவரும் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிக்கை விடுத்த 2வது நாளே பத்திரிகையாளரை சந்தித்தார். அந்த 2 லட்சம் மெட்ரிக் டன்னான நிலக்கரி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அந்த விசாரணைகள்லாம் ஆரம்ப கட்டங்களில் இருந்தது, திமுக வந்ததுக்கப்புறம் இப்போ ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அப்போ 2 பேருமே எதுவும் பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல. இப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ கிடையாது, 2 லட்சம் மெட்ரிக் டன். இது எல்லாமே உங்களோட பணம், என்னோட பணம், பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களோட பணம். அப்போ அந்த 2 லட்சம் மெட்ரிக் டன் சட்டப்பையில் எடுத்துகிட்டு போக முடியாது, சும்மா ஏதோ ஜூட் பேக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி கிடையாது. அப்போ அவ்வளவு எங்கே தான் போச்சு? ஏன்னா அது பல லட்சம் ரூபா. இது நம்ம உற்பத்திலேருந்து இவ்வளோ தூரம் வெளில போயிருக்குன்னா அங்கே பெரிய லூப் ஹோல் நடந்திருக்கு. இதுக்கு பின்னால் என்ன கிரைம் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கப்படணும். அது வரும்னு எதிர்பார்த்தோம். உண்மையாகவே அதை பற்றி ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா திமுக அரசு பதவியேற்ற உடனே முதல்ல இதுதான் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதற்கடுத்து இப்போ வரும்போது இவங்க எதிர்பார்ப்பு என்னங்க, நமக்கு என்ன இருந்ததுன்னா அதை பற்றின விளக்கம் கிடைக்கணும், அது கிடைக்கவே இல்லை. அதனால் அது ஒரு சின்ன வருத்தம். அது இல்லாததற்கான காரணம் என்னென்னு யூகிக்க முடியுது அவங்களால? அது ஏற்கனவே தரம் குறைந்த நிலக்கரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எங்களோட அசம்ஷன். காரணம் என்னென்னா 6000 கிலோ கலோரி நிலக்கரி நீங்கள் வாங்குறதா கோட் பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட்டும் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4000, 4200, 4500 கிலோ கலோரி, அதாவது ஒரு பாக்ஸ் 6000 கிலோ கலோரி நிலக்கரியை தூக்கி போட்டிங்கன்னா 1 யூனிட் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 4500 கிலோ கலோரி 1 யூனிட் ஒரு டப்பாவை தூக்கி போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 யூனிட் ஃபுல்லாக வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்னொரு பாக்ஸில் இருக்கிறத கொஞ்சம் தூக்கி போடுவீங்க. அப்போ தான் 6000 கிலோ கலோரி எரிஞ்சு 1 யூனிட் கரண்ட் வரும். அப்போ தரம் குறைந்த நிலக்கரி இங்கே தொடர்ந்து இருக்குன்றத நம்மளும் ஏற்கனவே அதை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். இதில் பியூட்டி என்னென்னா அந்த தரக்கட்டுப்பாடே கூட அந்த நிலக்கரி யார் விற்கிறாங்களோ அவங்க ஒரு நிறுவனம் வச்சுக்கோங்க, அந்த நிறுவனம் கொடுக்குறது தான்.
அரசு போய் ஆய்வு செஞ்சதில்லை. அதுபோல் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்போ இருந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே கூட அதை ஆய்வு செய்யுங்க அப்படின்னும், மின்சாரத்துறை செக்ரட்டரிலாம் ஆய்வு செய்யுங்க அப்படின்னும், தரம் குறைந்தது இருக்குன்னு. அப்போ இந்த தரம் குறைந்த நிலக்கரி தொடர்ந்து இருந்திருக்கு அப்படின்றது சிஏஜி ரிப்போர்ட்டில் ஊர்ஜிதமும் ஆயிருக்கு. இது போன்ற விவகாரங்கள்ல இன்றைய வெள்ளை அறிக்கை சமரசம் செய்து கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? எதுவுமே வெளியிடல. அவங்க இது ஒரு ஆரம்பகட்ட அறிக்கையாக தான் பார்க்குறோம். இது எப்படியும் அதை விட போகிறதில்ல, நம்மளும் கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தாவேக அரசு இதுக்கு பதில் சொல்லணும்னா நம்ம திரும்ப கேள்வி எழுப்ப போகிறோம். ஸோ இது வரவில்லை அப்படின்றது தான் முதல் செய்தி. இல்லை, இது நிலக்கரி விவகாரம் அப்படின்றது முந்தைய ஆட்சி காலத்தில் பேசப்பட்ட ஒரு பெரிய விவகாரம். 25 ஆண்டுகால ஒரு முக்கியமான விஷயங்களை வெள்ளை அறிக்கையாக கொடுக்கும்போது அதில் இது போன்ற விவகாரங்கள் மிஸ் ஆகியிருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் இந்த அரசு சமரசம் செய்து கொள்றாங்க அப்படின்னு புரிதலா? சமரசம்னு எடுத்துக்க முடியாது. முதல் முறையா இப்போ மின்சாரத்துறை இப்போ ஏன் இந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை சொல்ல போறாங்க. இது ஏற்கனவே கொள்முதல் செஞ்சதுனால இது கடந்த நிதியாண்டுகளில் ஏற்கனவே சரிகட்டப்பட்டிருக்கா, அதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க முதல் முறையா வந்ததுக்கு அப்புறம் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. இருக்கிற ஸ்டாக்கிஸ்ட்டை முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, இண்டெக்ஸை வெளியில் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதில் என்னென்ன அதெல்லாம் கொள்முதல் நடந்திருக்கு, என்னென்ன பேமெண்ட்டை பே பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், இதில் இந்த இடங்களில் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இதில் இத்தனை 25 ஆண்டுகளுக்கு முடிய போகுது அப்படின்ற விவரங்கள்லாம் நீ கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். இன்னமும் சொல்ல போனால் பவர் பர்ச்சேஸ் பற்றின பெரிய விவரங்களும் இன்னும் உள்ளுக்குள்ளே பெரிய அளவில் பேசப்படலை. அதே போல் இந்த தளவாடங்கள் ஏற்கனவே கொள்முதல் பண்ணப்பட்டது உள்ளார வந்திருக்கு. இப்போ வேறு கார்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுலையாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இன்னும் அதெல்லாம் என்ன திட்டம் இருக்குது, இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் நம்ம போன அமர்வில் பேசணும். இங்க லேபர்கள் வந்து ஏறக்குறைய 50% இருக்காங்க, ஷார்டேஜ் இருக்குன்னு. அதை இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கை உறுதிப்படுத்தி காமிச்சிருச்சு. ஒரு பக்கம் குறை இருந்தாலும் இதுல சில நிறைகளா என்ன பார்க்க முடியுதுன்னா, ஒன்று, இந்த ஆண்டு விலையேற்றம் இருக்காது, இபியோடைய டாரிஃப் ரேட்டு இன்க்ரீஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பாக கடந்த 2025, 24, 23 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி காலத்தில் உதய் மின் திட்டத்தில் கையொப்பம் போட்டிருக்கிறாங்க. அதனால நாங்கள் வேற வழியே இல்லாமல் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது நிர்பந்திக்கிறோன்னு ஒரு கதை சொல்லிட்டே வந்தாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல கூட உதய் மின் திட்டத்தை பற்றி நிர்மல்குமார் அவர்கள் பேசவே இல்லை. அப்போ உதய்மின் திட்டத்தை வச்சு 3 வருஷமா 4 வருஷமா சொன்னதெல்லாம் கதையா அப்படின்றதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவரும் விளக்கம் கொடுக்கல. டாரிஃப் ஏற்றுனதை பற்றி அவர் எங்கேயுமே சொல்லலை. போன வருஷம் நாங்கள் ஏற்றி கொடுத்துருக்கோம், இந்த வருஷம் அது குறைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னாரே தவிர அவரே தான் உதய்மின் திட்டம் பற்றி பேசினார்ல. அப்போ ஏன் உதய்மின் திட்டம் பற்றி இவர் பேசலை, செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளார கொண்டு வரலன்னு ஒரு கேள்வி. ஆனால் ஒப்பீட்டளவில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் விலையேற்றம் செய்ததை விட திமுக குறைந்த அளவுக்கு தான் விலையேற்றம் எண்ணிக்கை அடிப்படையில் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லிட்டார். இப்போ இதில் என்னென்னா, நம்ம ஏற்கனவே போன அமர்வில் பேசியிருப்போம். 2021, 22 வந்த உடனே நம்ம துறையுடைய டெஃபிஷியன்சி வந்து ஒரு 10-12 கோடி 14,000 கோடி இருக்குது. அதை இயர் பை இயர் பிரேக்கப்பே பேசியிருப்போம். அதற்கு பிறகு அப்போ நாங்கள் இந்த டெஃபிஷியன்சியை குறைக்கணும், நாங்கள் டேரிஃபை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் சரி கட்டிடுவோம் அப்படின்னாங்க. பட் 2022, 23 காலகட்டத்தில் வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது, செலவும் அதுக்கு ஈக்குவலண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே கட்டமைப்பு தான், கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லேபர்கள் இன்க்ரீஸ் ஆகலை. வெறும் 400 பேர் தான் இந்த 5 ஆண்டுகளில் பிளேஸே பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் லேபர்களும் உள்ளார வரல, தளவாடங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கணும், இல்லை பவர் பர்ச்சேஸ் நடந்திருக்கணும். அதே 2023, 24 திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகுது. அது ஒரு 70-80 கோடிக்கு போகுது. செலவும் பார்த்தீங்கன்னா 80 கோடியை நெருக்கி வருது. 24, 25 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி வந்துருச்சு, செலவு 92,000 கோடிக்கு வருது. அப்போ அதே கட்டமைப்பில் உங்களுக்கு செலவு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு 100 ரூபா, ஆனால் அதே நேரத்தில் பற்றாக்குறையும் குறைந்து இருக்குல்ல, அதை நம்ம ஒரு வகையில் எடுத்துக்கணும்ல. அதுதான் நம்ம பற்றாக்குறை குறைந்தது காரணம் வந்து இங்கே டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அவங்க இயர் பை இயர் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வருமானம் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 100 ரூபா வருமானம், 110 ரூபா செலவாயிருக்கு, நீங்கள் இந்த வருஷம் எனக்கு 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுங்க, மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் 110 ரூபா எனக்கு கொடுங்க, நான் அடுத்த வருஷம் சரி கட்டுறேன், நீங்கள் 110 ரூபா எனக்கு கொடுக்குறீங்க, நான் 120 ரூபாய்க்கு செலவாகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, சரி இந்த வருஷம் போனால் போது இன்னும் 10 ரூபா எடுத்துக்கங்க, 120 ரூபா கொடுக்குறீங்க, நான் செலவு 130 ரூபாய்க்கு காமிக்கிறேன். அப்போ நீங்கள் பேசிக்காக என்ன கேட்பீங்க, அப்போ வருஷம் 10 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் குறைஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இது போல தான் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. வருமானமும் இன்க்ரீஸ் ஆகுது, செலவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2013க்கு பிறகு பெரிய அளவில் பிளான்ட் இங்கே ப்ரொடக்ஷன்
நியூவா புதிய திட்டங்கள் இல்லை. ஏற்கனவே இந்த திட்டங்கள தொடர்ச்சி வேலைகள் நடந்திருக்கு. அதே போல 2021-22 அந்த பல திட்டங்கள் அறிவிக்கிறதா பார்த்துருக்கோம். நமக்கு என்ன கேள்வினா, வருமானத்தோடு சேர்த்து செலவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லேபருங்க இன்க்ரீஸ் ஆகல. இதே ஆளுங்களை வச்சு தான் நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா பவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பவர் பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல 20,000 கோடி 30,000 கோடி செலவு கணக்குகள் கூட போயிருக்கு. அப்போ அந்த விவரங்களை ஏன் இன்னும் விசாரிக்கப்படல? விசாரிக்கப்பாங்க. சரி, பேசலாம். திரு சுவாமிநாதன், தாவேகா ஆட்சியில மின்துறை தொடர்பான இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் மீதான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா? ஏற்கனவே நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு மின்துறை சார்ந்த இந்த 25 ஆண்டு கால ஒப்பீட்டோடு இந்த வெள்ளை அறிக்கை எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. இல்ல, நிச்சயமாக இது தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்கள் தரப்புக்கு கொஞ்சம் வலு சேர்ப்பதற்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை. நீங்க கிட்டத்தட்ட இது ஒரு அரசியல் காரணத்திற்காகத்தான் இந்த அறிக்கை வந்திருக்குன்னு நான் பாக்குறேன். இதற்கு முன்பு நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை வந்த போது கூட அதுல நேரடி குற்றச்சாட்டுகள் என்பது சற்று குறைவுதான். அதை விட இதுல கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கு நான் பாக்குறேன். முற்றிலும் இல்ல அப்படின்னு நான் பார்க்கல, கொஞ்சம் குற்றச்சாட்டுகள் கூடுதலாகத்தான் இருக்கு. முதல்ல இந்த தாவேகா அரசுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், நீங்க ரொம்ப முக்கியமான சவால் என்னன்னா பவர் கட். இன்னைக்கு பல இடங்கள்ல மின்சார தட்டுப்பாடு, பகல்லையும் சரி இரவிலும் சரி அவ்வப்போது மின்தடை ஏற்படுகிறது. அப்ப அந்த மின்தடை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் கிரவுண்ட்ல இருந்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனுபவமின்மை, அவங்கள்ட்ட நிர்வாக திறமை இல்ல, திடீர்னு கிடைத்த வெற்றி, 2 ஆண்டுகள்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ஒருவேளை அனுபவசாலிகளாக இருந்தா இதை எதிர்கொண்டிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பேசுபொருள் இருக்கும்போது 25 ஆண்டுகள் மின்துறையினுடைய வரலாறு இதுதாங்க. இந்த 25 ஆண்டுகள்ல மின்துறைக்கு இவ்வளவு கோடி கடன் ஏற்படுத்தி தான் வைத்திருக்காங்க. நிர்வாக ரீதியா இங்க எதுவுமே சரியில்லை. அதாவது தங்கள் மீதான தவறு என்பதாக பேசப்படுகிற பேசுபொருளை மடைமாற்றம் செய்வது முதல்ல. பட் இதுல வெள்ளை அறிக்கை என்பதனால இது அவர்கள் சொல்லுகிற அந்த பணியாளர்கள் எண்ணிக்கை, இது எல்லாமே தரவுகள் இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்ப கிட்டத்தட்ட நீங்க ஒரு 70,000 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000 பேர் ஏற்கனவே 2021 காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது எடுத்தாங்க. பார்ட்டி ஃபண்ட் என்கிற விஷயத்தை இங்கேயும் பேசுறாங்க. நீங்க சட்டமன்றத்திலும் பார்ட்டி ஃபண்ட் பேசுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுதுதான் வெளிநடப்பு செய்கிறார். இங்கேயும் பார்ட்டி ஃபண்ட் ஒரு நிர்மல்குமார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த பார்ட்டி ஃபண்ட்ன்ற விவகாரமே மின்துறையில தான் பெரிய ரோல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிர்மல்குமார் சுட்டிக்காட்டுறாரு. பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் தொகையில 70% அதிகம் மின்துறையை சார்ந்திருக்கு அப்படின்ற ஒரு விவகாரத்தை சொல்றாரு. அப்போ அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒத்து போதில்லை, அப்படியும் புரிஞ்சுக்கலாம்ல? ஆமா, இல்ல, குற்றச்சாட்டு என்பது இன்றைக்கு அவர் ஆளுங்கட்சியாக இருந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வீரியமாக மறுக்கணும், அதிமுகவும் மறுக்கணும். ஏன்னா ஒரு 25 ஆண்டு கால வரலாறுகளை கொண்டு வர்றார். நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றாருல்ல நிர்மல்குமார் அவர்கள், நிர்வாக திறமையின் மீதான ஒரு கேள்வி எழுகிற பொழுதுதான் இந்த வெள்ளை அறிக்கை வருது. நீங்க பவர் கட்ட தொடங்கி பல்வேறு விஷயங்கள்ல போதிய பணியாளர்கள் இல்ல, இது எல்லாமே இந்த ஆட்சியின் மீதான விமர்சனம். சட்டம் ஒழுங்கு, மின்சாரம், இது 2 தான் தாவேகா அரசுக்கு பெரிய சவால். அப்ப அந்த 2க்கும் நாங்க மட்டும் பொறுப்பு இல்லைங்க. அவரு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டார்ல, நீங்க நான் அந்த 40 நாள்ல போதை கலாச்சாரம் வந்துருச்சா இல்லையேன்னு சொன்னார்ல, அந்த துணிதான் இதுவும். அவர்கள் எல்லாவற்றிலும் தப்பித்துக் கொள்ளுதல் என்பது ஒரு நிலை, அதற்கு முந்தைய ஆட்சியாளர்களின் மீதான விமர்சனமாக முன்வைப்பது அது ஒரு நிலை. இன்னொன்று இதுல உண்மைக்கு பக்கத்திலும் இருக்கிறதுல இந்த ஆவணங்கள், அவர்கள் ஆவணங்களாகத்தான் வெளியிடுறாங்க, போதிய பணியாளர்கள் இல்லை என்பது உள்ளிட்ட தகவல்கள். சோ அப்ப அந்த இடமும் நீங்க கேட்டதே மாதிரி இப்ப பார்ட்டி ஃபண்ட் என்கிற இடம் சொல்லும் பொழுது எதிர்கட்சிகள் ரொம்ப வீரியமாக எதிர்த்திருக்கணுமே. ஆனா நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய விளக்கத்துல அது குறித்து பெரிய கருத்துக்கள் இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மின்சாரத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் பெரிதாக ரியாக்ட் பண்ணல. இப்ப நீங்க அதை விட மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, ஒரு சில ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்கு, சில விமர்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நீங்க இவ்வளவு கோடி கடன் இருக்குன்னு தெரியும், அது வெள்ளை அறிக்கையாகவும் வெளியாகுது. அப்புறம் எப்படி 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தீங்க? அதுக்கு பேர் தானே நிர்வாக திறமை. அப்ப இவ்வளவு யூனிட்டுக்கு மின்சாரம் இருக்கு, இவ்வளவு தூரம் நமக்கு தேவை இருக்கிறது, நம்ம பொருளாதார தத்துவம் அதான தேவை அளிப்பு அப்படிலாம் தத்துவங்கள் வருது. அப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை இருக்கு, இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள்ல 70% கடனே மின்சார வாரியத்துக்கு தான் இருக்கு. அப்ப இது எதுவுமே பார்க்காம நீங்களே 200 யூனிட் மின்சாரம் கொடுத்து விட்டு முந்தைய ஆட்சியாளர்களை குறை சொல்றது எப்படி சரியா இருக்கும்? நீங்க அதுல ஒரு வரைமுறை வைக்கிறீங்க, 500 யூனிட்டுக்குள்ள இலவசம், 200 யூனிட் பயன்படுத்திக்கலாம். ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு விட்டது. முந்தைய திமுக ஆட்சியில ஒரு இடம் இவர்களுடைய இந்த வெள்ளை அறிக்கையில ஒரு இடம் தெளிவாகுது. முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எனக்கு முன்பு பேசிய சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல உதய மின் திட்டத்தை காரணம் காட்டி வருடந்தோறும் மின் கட்டணம் கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. 2026 தேர்தல் வருது. ஆமா, 2026 தேர்தல் வருது. 2025 மட்டும் இந்த முறை மின் கட்டண உயர்வை அரசே ஏற்கும்னு சொன்னாங்க. அதுவும் தானே இந்த பாரத்துல ஏறி இருக்கும். அவ இவர்கள் கூட்டவே இல்லைங்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் கேட்கறாங்க, செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும்போது கூட சொல்றாங்க,
அரசே ஏற்குமா? இல்ல நாங்க தான் கூட்டவே இல்லையங்க, கூட்டினா தானே அரசு ஏற்குங்கிறார். அவ கிட்டத்தட்ட இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய இவ்வளவு சிக்கல்களுக்கும் முந்தைய ஆட்சியாளர்கள் காரணம், நாங்க இப்பதான் வந்திருக்கோம், சரி பண்ண போறோம் அப்படிங்கிறார். ஒன்று. இன்னொன்று தெளிவாக சொல்றாங்க, 468 துணை மின் நிலையங்கள் என்கிறது அடுத்த 5 ஆண்டுக்கான செயல் திட்டத்தை தர்றாரு, எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறோம்னு சொல்றாரு. அந்த இடம் இளைஞர்களுக்கு வேண்டுமானால் நம்பிக்கையை தரலாம். பாருங்க, மின்சார வாரியத்துல எவ்வளவு காலி இடங்கள் வரப்போகுது. மைய நூலகங்கள் இருக்கு சார் ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அங்க போனா போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மின்சார வாரியத்துல ஏஇ கிரேடுக்கு ஆள் எடுப்பாங்க, ஜேஇ போடுவாங்கன்னு எப்பவுமே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது நம்பிக்கையை தரலாம். பட் இது மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லுது? பவர் கட்டு நாங்க காரணம் இல்ல, முந்தைய ஆட்சியாளர்களால போதிய பணியாளர்களே இல்ல, 70,000 பேர் தான் இன்னைக்கு இருக்காங்க, இதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க எங்க கிட்ட அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லுது. பட் விஜய் அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் என்று வாக்களித்த மக்களுக்கு இந்த வெள்ளை அறிக்கை கொஞ்சம் சற்றே ஒரு சிறிய ஏமாற்றமாகத்தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்று, ஊழல்களையும் இது முழுதாக வெளிப்படுத்திடல. நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சுவாமிநாதன், நான் வரேன். இதுதாங்க காரணம். முடிங்க, நிறைவு பண்ணுங்க, நான் வரேன். ஆமா, எதையுமே அவர்கள் முழுமையான ஒரு வடிவமாக இல்லை. ஆனால் இதற்கு முன்பு நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை விட இந்த துறை சார்ந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு கவனம் குவிக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையாகிறது கொஞ்சம் நம்பிக்கையும் அளிக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகள்ல எத்தனை பணியிடங்கள் நிரப்ப போறாங்க, எத்தனை துணைமின் நிலையங்கள் அமைக்க போறாங்க, எல்லா விஷயங்களும் அவர்களுக்கான ஒரு செயல் திட்டம் இருக்குல்ல, அதை வெளிப்படுத்துகிறது. பட் அது முந்தைய ஆட்சியாளர்களின் மீதான தவறு என்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பத்தின் பின்னால் மட்டுமே இருக்கக்கூடாது. இவர்கள் இன்னும் கொஞ்சம் செயல்படணும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ 200-215 கோடியை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க. டெண்டர்களை நீண்ட காலம் ஆக்கினா போதும், அப்ப நம்ம 6 ரூபாய்க்கு யூனிட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல, நீங்க டெண்டரை நீண்ட காலம் ஒரே நபர்கிட்ட வாங்குறதே முதல்ல அது ஒரு பெரிய ஒரு தவறான அணுகுமுறை தானே. 2-3 போட்டியாளர்கள் இருந்து வருடந்தோறும் நடந்தா தானே அதுல யார் ஒரு போட்டித்தன்மை இருக்கும். சரி, முதல்ல குறைவா கொடுத்துருங்க. ஆமா, புரியுது. நான் எடுத்துக்கிறேன் சுவாமிநாதன். முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு பொன்வில்சன், தாவேக அரசு இன்று வெளியிட்டிருக்கூடிய இந்த மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை ஒரு பக்கம் மின்துறை மீதான பல குற்றச்சாட்டுக்களுடைய திசை திருப்பல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா 25 ஆண்டுகால முக்கியமான தரவுகளை நாங்கள் வெளியிடுகிறோம்னு சொன்ன நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பினுடைய கடைசி வரை கடந்த 5 ஆண்டுகள் மீது மட்டும்தான் குற்றங்களை சுமத்தி கொண்டே இருந்தார். அது செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக பார்க்க முடிந்தது. இது சமீபத்திய காலங்களில் தாவேக அரசின் மீது இருந்த 2 முக்கிய விவகாரங்கள், ஒன்று சட்டம் ஒழுங்கு, மற்றொன்று மின்துறை. மின்துறை சார்ந்த விவகாரங்கள் எங்களுடைய தவறு அல்ல, இது கடந்த கால நிர்வாகத்தினுடைய தவறு அப்படின்றத நிரூபிக்க முயல்கிறாரோ நிர்மல்குமார்ன்ற ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்வியும் பார்வையும் சரிதானா? இல்லை, இதில் என்ன சொல்லணும்னா, ஆடத் தெரியாத ஆரணங்கு மேடை கோணல்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் ஊழல், நிர்வாக திறமையின்மை அப்படின்றது கடந்த ஆட்சி மேலே பழி போடுறது வேறு. இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா திரு விஜய் அவர்கள் ஏராளமான வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதியை அள்ளி தெளிச்சிட்டார். அப்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த துறை, மின்சாரத்துறையில் இப்போ மின்வெட்டு மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ அதுலேருந்து வெள்ளை அறிக்கை வருது. விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறாங்க. இப்போ அடுத்தது அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வரும். நெசவாளர்களுக்கு இவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளம், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வரும். இப்போ இப்படியே வெள்ளை அறிக்கை கொடுக்கறதால என்ன பலன்? கடந்த ஆட்சியில் முறைகேடு நடந்திருந்தால், ஊழல் நடந்திருந்தால் அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவங்கள சிறையில் கூட தள்ளுங்க, அது வேற விஷயம். நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ அவர் சொல்கிறதுல ஒரு பெரிய சாரம்சம் என்ன அப்படின்னா, மாத மின் கட்டணம் சாத்தியம் இல்லை இப்போத்துக்கு, ஏன்னா தேர்தல் அறிக்கையில் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துலேயும் சொன்னார், நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, மாதம் ஒரு முறை 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றிய பேச்சே கிடையாது. ஜெயலலிதா அம்மா கொடுத்த 100 யூனிட்டோட, அதிமுக கொடுத்த 100 யூனிட்டோட இன்னொரு 100 யூனிட் சேர்த்து தரோம். ஆனால் 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஜெயலலிதா அம்மா கொடுத்தது மட்டும்தான் செல்லுபடியாகவும், நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு புது வியாக்கியானத்தோட சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் விவசாய கடன்லையும் என்ன செய்துட்டார்னா, அவர் தேர்தல் வாக்குறுதியில் தெளிவாக கொடுத்தாரு, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள் முழு கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடின்னு நிலத்தின் அளவை தான் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் முடிஞ்ச பிறகு தேர்தல் இப்போ என்ன சொன்னார்னா, 50,000 வரைக்கும் தள்ளுபடி,
அதற்கு மேலே 30%, 20% சொல்லி 1 லட்சம் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 95,000 கட்டினா போதும், 5,000 ரூபாய் நாங்கள் கட்டுவோன்றார். 95,000 ரூபாய் கட்டுற விவசாயிக்கு 5,000 ரூபாய் கட்ட முடியாதா? இது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தோடனே அடுத்த கட்டமாக இன்னொரு போனஸ் சொல்கிறார், 75,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னு. இப்போ எல்லாத்துலேயும் இந்த அரசாங்கம் திக்கி திணறி போய் இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதனால் இந்த தேர்தல் அறிக்கை, இந்த நம்ம மின் கட்டணத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கொடுத்துற வெள்ளை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் சில குறைகள் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பாக குறைகள் நடந்திருக்கிறது, முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அதிமுக ஆட்சியை நம்ம ஒப்பிடும் பொழுது திமுக ஆட்சியில் நிர்வாகத்திறமை பெரிய அளவு இல்லைன்றது நல்லா தெரியுது. இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011-16 56,000 கோடி தான் பற்றாக்குறை, 56,000 கோடி. அப்போ வாங்கிய கடனும் 56,000 கோடி. 56,000 கோடி பற்றாக்குறை, வருவாய்க்கும் செலவுக்கும் இடையில் இருக்கிற பற்றாக்குறை. கடன் வாங்கினது மின்சாரத்துறையில் 56,000 கோடி. அதற்கு அடுத்து 2016 2021 வரைக்கும் அடுத்த கட்ட ஜெயலலிதா அம்மா அதிமுக ஆட்சி காலத்தில் பற்றாக்குறை 58,000 கோடி, கடன் வாங்கினது 67,000 கோடி, கூட ஒரு 9,000 கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க பற்றாக்குறையை விட. அதே நேரத்தில் சப்ஸ்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறது, 359 சப்ஸ்டேஷன்ஸு, 84,000 டிரான்ஸ்ஃபார்மரு, இதெல்லாம் கூடுதலாக அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்த கடைசி திமுக 2021 2026 ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை குறைஞ்சிச்சு. அதிமுகவில் 58,000 இருந்துச்சு, இவங்க பற்றாக்குறை 34,000 தான், கம்மி பண்ணியாச்சு பற்றாக்குறை. ஆனால் எதனால்னா அது கம்மி பண்ணுறது, அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். விலைவாசியை ஏற்றி பற்றாக்குறையை குறைச்சிட்டோம் நாங்கள். அப்போது வருமானம் அதிகமாயிருச்சு, பற்றாக்குறை 34,000 குறைஞ்சிருச்சு. அப்போ 34,000க்கு பற்றாக்குறை குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் அதிகபட்சம் ஒரு 40,000 ரூபா கடன் வாங்கினா போதும்ல. 87,399 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. அப்படியே என்ன பற்றாக்குறை, அதை விட டபுள் பங்குக்கு மேலேயே கடன் வாங்கியாச்சு. அப்போ இதற்குரிய வளர்ச்சி திட்டங்கள் என்ன, இதற்குரிய முதலீடுகள் என்ன? தேவை அதிகரிக்கும் போது கடன் தொகையை அதிகரிக்க தானே செய்யும். அதைத்தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜியும் விளக்கமாக கொடுக்கிறாரு. கடந்த ஆட்சி காலங்களை ஒப்பிடும்போது திமுகவினுடைய ஆட்சி காலத்துல மின் தேவை அதிகரிக்கப்பட்டது, மின் நுகர்வோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது, அந்த அடிப்படையில தொகையும் அதிகரிக்கத்தானே செய்யும். அதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறாரு. மின் தேவை அதிகரிக்கப்படலை. 2016 அதாவது 18% உயர்ந்துச்சு மக்கள் பயன்பாடு. அடுத்து 2021 16% உயர்ந்துச்சு மக்கள் பயன்பாடு. 2026 14% தான் உயர்ந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலத்தில் 14% தான் உயர்ந்திருக்கிறது அப்படின்றது. இன்னொன்று, நீங்கள் ஜிஎஸ்டிபியை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஜிஎஸ்டிபி இன்க்ரீஸ் பண்ணும் உற்பத்தி தான் அதிகமாகுது, கமர்ஷியல் பர்பஸ் அதிகமாகுது. கமர்ஷியலில் மானியம் கிடையாது. கமர்ஷியல் அதிகமாகும், உங்களுக்கு லாபம் அதிகமாகும். அப்போ கடன் ஏன் அதிகமாகுது? வீட்டு உபயோகம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது கரெக்ட். வீட்டு உபயோகத்தை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சிருக்குது, அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் கமர்ஷியல் கூடுனப்போ கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. கமர்ஷியத்துக்கு மாநிலம் கிடையாதுல்ல. நீங்க உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் அதிகரிச்சிருக்கோம். 25 லட்சம் கோடி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில், இப்போ 31 36 லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டிபி ஆயிருச்சு. உள்நாட்டு உற்பத்தி அதிகமாயிருச்சுன்னா அது கமர்ஷியல் பர்பஸ் தானே இருக்கும். அப்போ இந்த கமர்ஷியல் போது கடன் வாங்குறதுக்கு அவசியம் இருப்பில்லை. அதற்கு செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்கணும். ஆனால் வேலை வாய்ப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அவங்க கொடுத்துருக்கிற கணக்கில் டேலி ஆகுதான்னு எனக்கு என்ன சந்தேகம் வருது. இப்போ 2001 வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வேலை செய்திருந்தாங்க. 2000 51,000 பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 49,000 பேர் தானே வேலைக்கு இருக்கணும். 200 பேர் தான் அந்த வேலைக்கு புதுசாக சேர்த்துருக்காரு அந்த பீரியடில். அப்போ சேர்த்துருக்கும் போது அடுத்த கேலண்டர் இயரில் பார்த்தீங்கன்னா 93,000 பேர் வேலையில் இருக்கிறாங்கன்னு. ஒப்பந்த பணியாளரும் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. இல்லை, இது வந்து நிரந்தர வேலையில் தானே. 1,40,000 பேர் வேலைக்கு வேணுன்ற கணக்கில் தான் இது கொண்டு வராங்க. இப்போ 74,000 பேர் தான் வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வரும்போது இது பார்த்தீங்கன்னா டேலி ஆகலை. இது அது என்ன டேலி ஆகலைன்றது அடுத்த விளக்கம் அவங்க கொடுத்தால்தான் தெரியும். சரி, பேசலாம். திரு காந்தி, இன்று தாவேக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான வெள்ளை அறிக்கையா, இல்லை ஒரு அரசியல் ரீதியிலான நடவடிக்கை அறிக்கையா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த துறையை சார்ந்து நீண்ட அனுபவம் இருக்கக்கூடிய நபர்,
உங்களுடைய பார்வையில் இந்த வெள்ளை அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வெள்ளை அறிக்கை என்று நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெள்ளை அறிக்கை என்று சொன்னால் அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த இழப்பு காரணம், அது தொடர்ச்சியான வந்திருக்கக்கூடிய இழப்புகளுக்கு என்ன காரணம், அது எப்படி தீர்க்கப்பட போகிறது, அல்லது எந்தெந்த இடத்தில் அந்த இழப்புகள் ஏற்பட்டது, இதை சொல்ல வேண்டும். அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார்கள். அதில் 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதிலேயே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் 1,82,000 கோடி இழப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதுவும் இதே அரசு கொடுத்த வெள்ளை அறிக்கை தான், அதுவும் வெள்ளை அறிக்கை தான். அப்போ 1,82,000 கோடி எப்படி கடன் வந்தது, கடன் கூட இல்லை, இழப்பு எப்படி வந்தது, இழப்பு எப்படி வந்ததுங்கிறத மையப்படுத்தி தான் இந்த வெள்ளை அறிக்கை இருந்திருக்கணும். அப்போ தான், ஏன்னா 1,82,000 கோடிங்கிறது மக்களுடைய பணம், அரசு அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும், அதுக்கு இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்லலை. அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்கல்ல, இது சில கசிவுகள் இருந்தது, அந்த கசிவுன்றது அவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம், கசிவுகள் இருந்தது, முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, கூடுதல் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாம் ஒரு வகையான காரணம் அப்படின்னு சொல்ல. தெருவில் போறவங்க கூட அந்த விலையை சொல்லிடலாம். எங்க கசிவு வந்தது, எவ்வளவு கசிந்தது, எப்போ எந்த காலத்தில் கசிந்தது, அது எப்படி தவிர்த்திருக்க முடியும் அப்படி சொல்லணும். அது ஏன்னா எல்லா கணக்கும் உங்ககிட்ட இருக்கு. நான் வெளியே தெருவில் போறவரை கேட்டால் அதான் சொல்லுவார் அவரு, நீங்க கொள்ளை விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படி அவர் சொல்றதும் நீ ஒரு அமைச்சர் சொல்ல முடியாது, அல்லது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்ல முடியாதுல்ல. இன்று அப்ப அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கான அழுத்தமோ காரணமோ என்னவா இருக்கும் தாவேக அரசுக்கு? இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறேன். இதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம். ஏன்னா திரும்பவும் பணியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதன் பணியாளர் குறைவுங்கிறத 2 காரணத்துக்கு வைக்கிறாங்க. இப்போ மின் தடை, மின் வெட்டு இல்லை, மின் தடைக்கு ஒரு காரணமாக வைக்கிறாங்க. அந்த தடையை நீக்குவதற்காக நாங்கள் நிறைய பேரை பணியமர்த்த போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்போது வேலைவாய்ப்பு நிறைய கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது பணியாளர்கள் குறைவாக இருக்கிறாங்கங்கிறது மின்சார வாரியத்தில் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அளவு வேணால் கொஞ்சம் கூட இருக்கலாமே தவிர பணியாளர் குறைவுங்கிறது நீண்ட காலமாகவே இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் நிறைய பதவிகள் அப்படியே நீக்கியிருக்காங்க. அப்போ தொடர்ந்து அது நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயந்தான். ஆக அந்த பணியாளர் குறைவு இருக்கிறதுனால மின்தடை ஏற்பட்டதுங்கிறதெல்லாம் பொருத்தமானதில்லை. அந்த மின்தடை ஏற்பட்ட இடத்தில் பணியாளர்கள் இல்லை, அந்த காலகட்டத்தில் பணியாளர்கள் இல்லை. அப்போ அது என்ன பண்ணணும், நிர்வாக ரீதியாக தீர்த்திருக்க வேண்டிய விஷயம் அங்கே பணியாளர்கள். ஏன்னா நீங்கள் இந்த பணியாளர், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இவங்க அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க 29/4/2026 21,000 மெகாவாட் தான் உச்சம். அதான் இந்த ஆண்டில் மட்டும் இல்லை, இது வரைக்கும் வந்ததுலேயே உச்சமாக யூசேஜ் அவ்வளோதான். ஆமாம், இந்த 21,000 மெகாவாட் உச்சம் இருக்கும்பொழுது சென்னையினுடைய மின் தேவை அப்படிங்கிறது 4,400 மெகாவாட் தான். ஆனால் நீங்கள் இந்த ஜூன் மாதத்தில் எடுத்தீங்கன்னா 17,000 மெகாவாட் தான் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் சென்னைக்கு மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 5,100 மெகாவாட். இது வரைக்கும் எட்டப்படாத உச்சம். சென்னையில் மட்டும் சென்னை இருக்க புறநகர் பகுதியில் இந்த வெப்பம் அதிகமாகுது. இது ஒரு அசாத்தியமான சூழல். இதில் மின் தடை ஏற்படுங்கிறது ரொம்ப இயற்கையான விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இவ்வளவு தான் கரண்ட் போகலான்னு வச்சுருப்பாங்க. அதை விட அதிகமாக எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தில் என்னென்னா, ஒரு 4 ஆண்டுகள் வெப்பத்தில் இந்த இடையில் ஒரு கோடை மழை வரும், ஒரு 2-3 கோடை மழை வரும், கொஞ்சம் வெப்பம் குறையும், அதுக்கப்புறம் வெப்பம் கூடும். இப்போது 4 மாதம் வெப்பத்திலே இருக்காங்களே தவிர மழைங்கிற விஷயமே இல்லை. அப்போ என்னென்னா வெப்பத்தினுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்குது. அப்போ இவங்க எப்போ மின் வெட்டு வருது, மின் தடை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இரவு. அதாவது சாதாரணமாக எப்போ வாழ்க்கை தொடங்குறாங்களோ அந்த நேரத்தில் தான் மின் யூசேஜ் அதிகமாக இருக்கும்போது மின் தடை வருது. மின் தடைங்க சரி. அது எப்படி குறிப்பிட்டபடி பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் பகுதி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆக இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகள். இப்படி எடுத்திங்கன்னா ஒரு 70 பக்கம் எடுக்கலாம், 80 இடத்துல இருக்கலாம். அங்கே இடர்பாடு ஏன் நீண்டுகிட்டே போகுதுன்னா, உடனடியாக அந்த தடையை நீக்குவதற்கான
பணியாளர்கள் இல்ல. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வரணும். ம். ஒரு கா- ஒரு 2 திரு கிலோமீட்டர் காந்தி சொல்லக்கூடிய விஷயம் இப்படியா இருக்கு, ஆனா அமைச்சர் சொல்லக்கூடிய விவகாரம் வேறு விதமா இருக்கு. இது செயற்கையா அந்த தடை உருவாக்கப்படுது யாரோ ஒருவரால் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கூட அதுதான் அழுத்தமா வைத்தார் அமைச்சர். செயற்கையாக இது ஏற்படுத்த முடியாது. முடியாது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு மாதிரி ஃபீஸ் கேரியர் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஃபீஸ் கேரியர்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஹெச்ஆர்சி ஃபீஸுடைய லிங்க்னு ஒன்று இருக்கு. அந்த லிங்க் எடுத்துட்டு போற விஷயத்தை தான் சொல்றாங்க. அது எடுக்கிறதும் ஒரு பகல்ல எடுக்கிறதா இருக்கு. இரவு நேரத்துல மின்தடை, ஆனா பகலுடைய காட்சியா இருக்கு. அதுக்கு அப்போ எடுத்த பிறகு உடனே எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபீஸ் கேரியர் எடுக்கிறதுங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய பணியாளர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அதெல்லாம் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வெளியிட்டது ஒரு வெள்ளை அறிக்கை இல்ல. அதாவது இதுக்கு அப்படிதான் முன்னாடி காந்தி சொல்றாரு. 2021ல ஆட்சி மாற்றம் வந்த பொழுது கூட அப்போ மின்தடை இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க, அணில்னால ஒரு மின்தடை வந்தது. அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்போ அடிப்படையிலேயே என்ன பண்ணா, நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சரை வந்து தவறா வழி நடத்துறாங்க. அமைச்சர் எப்படி சொல்ல, அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க முடியாது. அவர் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் நாங்கள் ஸ்குவாடு போட்டிருக்கோம், இத்தனை பேருக்கு இவ்வளோ இடம் தடுக்கப்படும் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ இன்னைக்கு மின்தடைகள் வந்து குறைவா இருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ இதுதான் முன்னாடி செஞ்சிருக்கணும். அது யார் செஞ்சிருக்கணும்? அங்கே இருக்கக்கூடிய சீஃப் இன்ஜினியர் செஞ்சிருக்கணும், இல்லை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி செஞ்சிருக்கணும், இல்லைன்னா மேன்மையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு விஷயம் இப்போ ரோந்து அதிகரிச்சுட்டாங்க, மின்தடை கம்மியாயிருச்சு அப்படின்னா அமைச்சர் சொன்னதுதானே சரியா இருக்கு. செயற்கையா உருவாக்கப்பட்ட தடை ரோந்து போனதுக்கு அப்புறம் அது நிவர்த்தி செய்யப்பட்டது. இயற்கையாக உருவாக்கப்பட்ட தடை, இயற்கையாக உருவான தடை, இயற்கையாக உருவான தடையை நிர்வாகம் சமாளித்திருக்கணும். சரி, நிர்வாகம் சமாளிக்கல, பேசலாம். இது ஒரு விஷயம். சரி, நான் இன்னொரு சொன்னதான், இந்த வெள்ளை அறிக்கை சொல்லுங்க சுருக்கமா. இந்த வெள்ளை அறிக்கையில வரவேற்கக்கூடிய விஷயங்கள்னு 1-2 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேட்டரி ஸ்டோரேஜுங்கிறத வந்து இனிமேல் நாங்கள் மின்சார வாரியமே போடும், தனியாருக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தப்பல் நிறைய பேர் தொழிலாளர்களை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 2 தவிர அதில் பெருசாக வரவேற்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. எந்த புள்ளி விவரங்களும் நமக்கு என்ன காரணங்கிறத சொல்லலை. இந்த புள்ளி விவரம், இந்த வெள்ளை அறிக்கை 1,82,000 கோடி இழப்புக்கு என்ன காரணம் என்பதை மையப்படுத்தியிருக்கணும். அது இல்லை, அது ஒரு ஏமாற்றம். இன்னொரு புள்ளி விவரத்தை நம்ம சொல்லிடணும். 24-25க்கான கணக்கீட்டை மின்சார வாரியம் கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அரசு கொடுத்த 17,000 கோடி மானியத்தையும் சேர்த்து மின்சார விற்று வரவுங்கிறது 77,000 கோடி. மின்சார கொள்முதல்ங்கிறது 60% கொள்முதல். 60% கொள்முதல் எவ்வளவுனா 76,000 கோடி. அப்போ எங்க இழப்பு ஏற்படுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு, தெரியுது. அதை வெளிப்படுத்தியிருக்க பேசலாம். திரு விவேகானந்தன், இன்று அமைச்சரினுடைய அறிக்கை 25 ஆண்டு கால அறிக்கை என்றாலும் கடந்த 5 ஆண்டுகள் தான் அமைச்சருக்கு டார்கெட்டோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அமைச்சருடைய ஒட்டுமொத்த பிரஸ் மீட்ல அமைச்சர் சொல்லக்கூடியது, கடந்த ஆட்சி காலங்களில் நாங்கள் வருவாய் அதிகரிக்கலைன்னு எந்த இடத்துலையும் சொல்ல, வருவாய் அதிகரித்திருக்கிறது, செலவினமும் அதிகரித்திருக்கிறது, கடன் தொகையும் அதிகரித்திருக்கிறது, எல்லாம் அதிகரித்த போதும் மேம்பாடு மட்டும் அதிகரிக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அதற்கு சில காரணங்களையும் சொல்றாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினர் தான் இதற்கான காரணம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாரு. மின்துறைக்கும் முதலமைச்சருடைய குடும்பத்தினரையும் சேர்த்து ஒப்பீட்டளவில் பேசுவது சரிதானா, இல்லை இது அரசியல் ரீதியிலான ஒரு அறிக்கையினுடைய தாக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்த அறிக்கையை அவர் வெளியிடும் போதே அவங்க இந்த மின்தடைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்களா, அல்லது மின்சார வாரியத்தின் கடன் எவ்வளோ இருக்குது, மின்சார வாரியத்தின் நிலை என்னவா இருக்குன்னு சொல்கிறதுக்காக வெளியிடுறாங்களாங்கிறதுல அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப குறிப்பாக ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னாலே அதுக்கு பேசிக்காக தேவை ஃபுல் டிரான்ஸ்பரன்சி தேவை. இந்த வெள்ளை அறிக்கையில் நிறையா கிரே ஏரியாஸ் இருக்குது. இது முழுமையான வெள்ளை அறிக்கையாக வரல, அதுதான் இதோடைய பிரச்சனை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வருமானம் 57,000 கோடியிலேருந்து 1,23,000 கோடியாக ஏறி இருக்கு. அதே நேரம் செலவு பார்த்தோம்னா கடந்த 2021 72,000 கோடியாக இருந்தது, அது 1,24,000 கோடியாக ஏறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இதில் எப்படி வருமானம் வந்தது?
அப்படிங்கிற அந்த ஸ்பிளிட்டு அவர் கொடுக்கல. அதே மாதிரி எவ்வளோ யூனிட் வந்து எவ்வளோ காசில் மொத்தமாக இத்தனை யூனிட்டு இவ்வளோ ரூபாயில் கொள்முதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில் அவர் கொடுக்கல. இது ரெண்டுமே முக்கியமான தகவல். அப்போ நீங்கள் செலவு ஏன் அதிகமாச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை ஐயா சொன்ன மாதிரி பொதுமக்கள் மத்தியில் அவர் விட்டுறார். நீங்களே உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுறேன், நீங்கள் என்ன ஒன்றா யோசிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார். எவ்வளோ கொள்முதல் பண்ணாங்க? அந்த 1,24,000 கோடியில் மின்சார கொள்முதலுக்காக ஆன செலவு எவ்வளோ அப்படிங்கிறத தனியாக அவர் கொடுத்துருக்கணும், அவர் கொடுக்கல. அதில் அதுதான் அதோடைய பிரச்சனை. ஏன்னா ஏன் இதை முக்கியமானதாக நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா 2006 மின்சார வாரியத்தின் கடன் அதிகமானதுக்கு மிக முக்கியமான காரணம் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறது தான். அப்போ எவ்வளோ விலைக்கு நீங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்தாதான் நீங்கள் உண்மையிலே ஊழல்னு சொல்கிறீங்கல்ல. செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறாருங்கிறது தானே உங்களோட குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நிறுவும் விதமாக நீங்கள் இவ்வளோ யூனிட்டு இவ்வளோ ரூபாய்க்கு மொத்தமாக கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க, இதில் இவ்வளோ இழப்பு அரசுக்கு வந்திருக்குங்கிற ஸ்பிளிட்டு கொடுத்துருக்கணும். இன்னைக்கு இருக்கே வெள்ளை அறிக்கையில் இல்லையே. இல்லை, குறிப்பிட்ட ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு யூனிட் குறைந்த கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, நம்மளுடைய ஆட்சியில எவ்வளவுக்கு வாங்குவோம், அதன் மூலமா ஒரு மாதத்திற்கு எவ்வளவு வருமானம் அரசுக்கு கிடைக்கும் புரியுது அப்படின்ற புள்ளி விவரங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அது வந்து புள்ளி விவரம் கிடையாது. நீங்க ஆவரேஜா ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. மின்சார யூனிட்டுங்கிறது ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு பிரைஸ் இருக்கும். அது அவரே சொல்றாரு. சில பீக் டைம்லாம் நாங்க 12 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், 15 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம்லாம் சொல்றாங்க. அப்போ நீங்கள் மொத்தமாக எவ்வளோ காஸ்ட் வந்து கொள்முதலுக்குன்னு செலவு பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் அதில் இல்லை. அது ரொம்ப பேசிக்கான தகவல். அதுக்கு வந்து நீங்கள் நிறையா தோண்டிலாம் எடுத்து தரணும்லாம் தேவையில்லை. ரொம்ப பேசிக்கான தகவல் தான். அது ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அதில் இன்னொரு விஷயம், இது அரசியல் அறிக்கையா இல்லை வெள்ளை அறிக்கை தானா, நிதிநிலை அறிக்கை தானான்னு கேட்டிங்க. அதில் முக்கியமானது வந்து இந்த மின்தடைக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த அரசு வந்ததுலேருந்து அவர் வந்து இப்போ ஐயா வந்து மின்துறையில் வேலை செஞ்சவர். அவர் நிறைய காரணங்களை சொல்கிறார். இந்த மாதிரியான எந்த காரணத்தையும் நம்ம அமைச்சர் சொல்லலை. அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு காரணத்தை வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தார். முதல் வாட்டி சொல்லும் போது வந்து அவர் நிறைய காரணங்களை சொல்லிட்டு மின்துறையில் மின்வாரியத்தில் சில கருப்பு ஆடுகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். கருப்பு ஆடுகள்னா அதை விட நீங்கள் மின்வாரியத்தில் பணிபுரிகிற ஊழியர்களை இதை விட நீங்கள் கொச்சப்படுத்த முடியாது. சரி, கருப்பு ஆடுகள் இருக்காங்கன்னு அவர் சொன்னதனுடைய விளைவு என்ன நடந்ததுன்னா, அடுத்த சில தினங்களில் அவங்க கட்சியினரும் அல்லது பொதுமக்களும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கரண்ட் வரலன்னொடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்களோட வீட்டில் போயிட்டு நைட்டு பிரச்சனை பண்ணாங்க. நீ தான் ஏதோ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மின்வாரியத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலே அவர் கருப்பாடாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் உருவாக்கினார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு காரணத்தை ஆட் ஆன் பண்ணார். என்னன்னா, ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதனுடைய விவரங்கள்லாம் வெளில வந்தது. இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு காரணத்தை ஆட் ஆன் பண்ணார். ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாட்டில் பல இடங்களில் மின் தடை வருது. எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் தான் ஃபியூஸ் கேரியர் பிடுங்கப்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு வீடியோ தான் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சி தடுக்க முடியல அப்படின்னா அது அரசுடைய பிரச்சனை. தடுக்கிறதுக்கு தானே தனிப்படை அமைக்கப்பட்டாங்க, ரோந்து வாகனம் அதிகரிச்சாங்க. அந்த நடவடிக்கையும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க அரசாங்கம். அதுல என்ன இன்னும் கூடுதலா ஃபியூஸ் கேரியரை ஒரு எதிர்கட்சி ஒரு ஆட்சி வந்த உடனே பிளான் பண்ணி ஒரு இடத்து 2 இடத்து இல்லை, தமிழ்நாடு முழுக்க பரவலா பிடுங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியலன்னு அர்த்தம். ஆக்சுவலா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதுக்கு யாரை காரணம் சொல்லுவீங்க? யாரோ ஒருத்தவங்க திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கு கலவரம் ஏற்படுத்துறாங்க. அவன் கலவரம் ஏற்படுத்திட்டான்பா, அது அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை அந்த ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கவங்களோட பிரச்சனை? இப்போ சமீப நாட்களா மின்தடை பெரிய அளவில் இல்லை, செய்திகளே நீங்க பார்க்க முடியும் இல்லையா? ஆட்சிக்கு வந்த உடனே நிர்வாகத்தை ஒட்டுமொத்தமா கையில் எடுப்பது அப்படின்றது ஒரு சிக்கல் இருக்கும். அது தாவேக்காவுக்கு மட்டுமல்ல, அது திமுகவோ அதிமுகவோ அந்த சிக்கலை எதிர்கொண்ட போது அந்த பிரச்சனை இருந்தது. இப்ப 40 நாட்கள் கடந்ததற்கு பிறகு அந்த சிக்கலை ஓரளவுக்கு நிவர்த்தி செஞ்சுட்டாங்கல்ல. நிவர்த்தி செய்யறாங்கிறது வந்து அதனுடைய காரணத்தை பொறுத்தது. இப்ப இயற்கையான காரணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கையாகவே சரியாகக்கூடிய பிரச்சனை. கோடை காலத்துல அதிக பயன்பாடு வந்திருக்கு. அது கோடை காலத்தினுடைய வெயிலின் தாக்கம் குறையும் போது இயல்பாகவே சரியாகக்கூடியது. இந்த காரணத்தை சொல்வதற்கு அவர் எதுக்கு வந்து அரசியல் பிரச்சனையாக இதை மாத்தினார். மின்வெட்டுங்கிறது அது ஒரு நிர்வாக சிக்கல், அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது இயற்கையா இந்த மாதிரி நடக்குது கோடை காலத்துல அவர் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கலாம். ஆனா இதை அரசியல் சிக்கலாக அவர் தொடர்ச்சியா மாத்திட்டு இருந்தார். அப்போ இதை வந்து சதி கோட்பாட்டின் கீழே அதை கொண்டு போனார். மின்தடை அப்படிங்கிறது ஒரு சதியின் காரணமா இங்க ஏற்படுதுன்னு.
அப்போ இதை ஒட்டி வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான வெள்ளை அறிக்கையை தயாரிக்காமல் அவசரமாக ஒரு அறிக்கையை நாங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிக்கையை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் முன்னாடி வந்து பெருசாகவே அதிகப்படுத்தலை, முன்னாடி என்ன இருந்ததோ அதே எண்ணிக்கையில் தான் இருந்ததுன்னு முன்னாடி சொன்னார். இப்போ வெள்ளை அறிக்கையில் 94,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட புதுசாக போடப்பட்டிருக்கு கடந்த 5 ஆண்டுகளில் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போ அதுக்கு கூடுதலாக இன்னொரு காரணம் சொல்கிறாருன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க ஆனால் அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அதோட கூடுதலாக வந்து அதில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 வருஷத்துக்கு மேலானது அப்படிங்கிறார். அப்போ காரணத்தை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பது தான் இங்கே சிக்கலினுடைய மையமாக இருக்குது. அது அமைச்சருடைய முரண்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அமைச்சருக்கு இன்னும் அனுபவம் வேண்டும்னு எடுத்துக்கலாமா? எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்ல வரல? அனுபவம் இல்லைன்னா அதிகாரிகள்கிட்ட கேட்டு உண்மையான காரணத்தை சொல்லியிருப்பார். அவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து இதை நோக்கி எதிர்க்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது அந்த பேர்டன் எதுக்கு நான் ஏன் தோளில் சுமக்கணும், அதனால நான் ஓன் தலையில் அதை தூக்கி போட்டுடுறேன் அப்படிங்கிற அணுகுமுறையை அவங்க தொடர்ச்சியாக பல விஷயங்களில் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது மின்துறையிலையும் செஞ்சுருக்காங்க. ஆமாம், 10 லட்சம் கோடி கடன் தாங்க முடியாத சுமையை தலையில் வைத்து விட்டு போய்விட்டார்கள், எங்களுக்கு கொடுத்த அறிவித்த திட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறோன்னு தெரியல அப்படின்னு முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதே பாணியை வந்து அமைச்சரும் பின்பற்றுகிறார். இது ஒரு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் சட்டமன்றத்தில், வேறு 3ஆம் தர நபர்கள் வந்து இதை மாதிரி பண்ணுறாங்க, அதுவும் காரணமாக இருக்குன்னு. அப்போ இது வந்து மின் வாரியத்தில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கூட தெரியாமல் இவங்க பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்குது. சரி, பேசலாம். திரு பொன்வில்சன், கடந்த ஆட்சி காலங்களுடைய குற்றச்சாட்டுக்களை தான் அமைச்சர் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால், திரு விவேகானந்தன் சொன்னது போல புள்ளி விவரங்களை இன்னும் சேகரித்து விட்டு சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளவு அவசரம் ஏற்பட்டது இந்த அரசுக்கு அப்படின்ற இன்னொரு கேள்வி எழுது இல்லையா? அந்த அவசரத்துக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அவங்களுக்கு என்னென்னா தற்காலிகமாக வெள்ளை அறிக்கை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பரிச்சயமாக இருக்கும். ஓ, ஏதோ சொல்லிட்டாங்க, இவ்வளோ கடனில் இருக்குதா, 2,47,000 கோடி, அப்போ எப்படி கொடுக்க முடியும், அந்த எண்ணம் வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, நெசவாளர்களுக்கு ஜெயலலிதா அம்மா வந்து கைத்தறி நெசவாளருக்கு 250 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு வந்து 750 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கடந்த திமுக ஆட்சியில் என்ன செய்தாங்கன்னா 250 யூனிட் கைத்தறி நெசவாளருக்கு 300 யூனிட்டாக மாற்றுவோம், கூட 50. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளருக்கு 750 1000 ஆக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா 300 யூனிட் இருக்குதுல்ல கைத்தறி நெசவாளருக்கு, 500 யூனிட் ஆக்கிடுவோம். 1000 யூனிட் விசைத்தறி நெசவாளர்கள், நாங்கள் வந்த உடனே 1500 யூனிட் ஆக்கிடுவோம். அப்போது கைத்தறி நெசவாளருக்கு 500 யூனிட் கொடுக்கணும், விசைத்தறி நெசவாளருக்கு 1500 கொடுக்கணும், பீக் ஹவர்ஸ் சார்ஜஸை கட் பண்ணோம். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி அந்த விசைத்தறி கைத்தறி நெசவாளர்களுக்கு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 30,000 நிதி உதவி செய்வோம். அப்புறம் 10 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு காப்பீடு கொடுப்போம். இப்போ இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுது? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்பதற்கான மடைமாற்றம் அப்படின்னு சொல்ல வரீங்க. இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லா ஆட்சி காலத்திலையும் வாங்கியிருக்காங்க. இப்போ 15 வருஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி, 5 வருஷம் திமுக ஆட்சி, கடந்த 15 வருஷம். அதில் முதல் ஃபேஸில் அதிமுக ஆட்சியில் 263 துணை மின் நிலையங்களும் 60,200 டிரான்ஸ்ஃபார்மர்களும் வாங்கப்பட்டது. அதே மாதிரி அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 359 துணை மின் நிலையங்களும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்களும் பெறப்பட்டது. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் சப்ஸ்டேஷன் தான் குறைவு, 122 தான் துணை மின் நிலையங்கள். ஆனால் 99,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டு அதில் ஊழல் நடந்திருக்குது. அதை நீங்கள் விசாரணைங்க, கைது பண்ணுங்க, சிறையில் அனுப்புங்க, அது வேற விஷயம். ஆனால் செய்யவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதில் 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மரில் 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் 25 ஆண்டுகளை கடந்துருச்சு. இது இயற்கையாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். கொஞ்சம் பராமரிப்பு நல்லா இருந்தால் கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேர்த்து தான் வைப்பாங்க. இது ஒரு பெரிய குறையாக சொல்லி என்னமோ இவர்கள் வந்து இதற்கு முன்னாடி ஆட்சியில் வந்து நிர்வாக திறமை இல்லாத மாதிரி காமிக்கிறது, அது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று 3 விஷயம் சொல்கிறாரு சார் சுருக்கமாக. 30% 40% கமிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ரெண்டாவது விஷயம், நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறாரு. எடுத்த பிறகு நீங்க சொல்லுங்க சார், நீங்க வந்து 40 நாள் ஆயிடுச்சுல, எவ்வளவு பேர் மேல எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. டெண்டர் எடுத்தவங்க யாருமே முன் வரவில்லை, நாங்க எவ்வளவு கமிஷன் கொடுத்தோம், யாராச்சும் முன் வந்து எங்க கிட்ட புகார் அளித்தார்கள் என்றால் அடுத்த 2 நாட்கள்ல வழக்கு பதிவுன்னு சொல்றாரு. ஒரு அமைச்சர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. சொல்றாரா? இப்போ யாருமே புகாரும் தெரிவிக்கல, யாரும் சொல்லவே இல்லை,
ஒரு கற்பனையில சொல்றாரா? லாஸ் ஒரு ஆயிருக்க இடத்துல பொறுப்புள்ள வச்சு சொல்றாரு. அமைச்சர் இல்ல பார்ட்டி ஃபண்டையும் சேர்த்து சொல்றாரு. சட்டமன்றத்துல பேசுன மாதிரியே பார்ட்டி ஃபண்டையும் சேர்த்து சொல்றாரு. அது நடவடிக்கை எடுக்கணும்னா உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல, ஆதாரம் வச்சுட்டு தான் நடவடிக்கை. இல்லைன்னா நீங்க அதை சொல்லக்கூடாதுல்ல. ஒரு ஆட்சியாளர் மேலேயோ இல்ல தனிப்பட்ட அமைச்சர் மேலேயோ சரி இதை மீறி நீங்க என்ன சொல்றீங்கன்னா முதலமைச்சரின் மாப்பிள்ளை, நண்பர்கள், மகன் அத்தனை பேரையும் பேரை குறிப்பிட்டே சொல்றீங்க. அப்போ இவர்களை நாளைக்கு கைது செய்ய போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? விசாரணை நடத்தவும் சொல்றாரு. விசாரணை நடந்த பிறகு சொல்ல வேண்டியதானே? சரியா சார் இப்ப சொல்றீங்க. அப்ப இப்ப சொல்றதுக்கான நோக்கம் இது என்ன? வந்து மக்களை உணர்வுபூர்வமாக தூண்டிவிட்டு அவர்களை மடைமாற்றுவதற்காக தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக இதை சொல்றாங்கன்னு தான் நான் எடுத்துக்கணும். சரி சுவாமிநாதன், நிறைவா சுருக்கமா. சார் நிச்சயமாக இவர் இந்த வெள்ளையறிக்கையின் பின்னால் என்ன இருக்குன்னா, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வாக்குறுதிகள் ஒரு பக்கம், இன்னொன்று தங்களுடைய நிர்வாக திறமை தொடர்ந்து கேள்விக்குறியாகுது. அப்ப எங்களுடைய நிர்வாக திறமையில இதற்கு முன்பு ஆண்டவர்களுடைய தவறு அது என்பதாக ஒரு பழிபோடல் அரசியல் தான் அது. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த வெள்ளையறிக்கையை பார்க்க வேண்டியிருக்கு. இதுல தெள்ள தெளிவாக எல்லா திசையும் காட்டல. நான் முதல் சுற்றுல சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களுக்கு மட்டும் ஒரு பாதை காட்டுகிறது, அவ்வளவுதான். நீங்க இன்னொன்னு 25 வருடம் ஆகியும் டிரான்ஸ்பார்மர் மாற்றல அப்படிங்கிறாங்க. 2 வருடம் 3 வருடத்துல மாத்தினாதான் இப்ப ஊழல். ஒரு இது நீண்ட காலம் உழைக்குதுன்னா அது நல்ல திடமான ஒன்றை போட்டிருக்காங்கன்னு ஒரு அர்த்தமும் வருது. எந்த விஷயத்தையும் தெள்ள தெளிவாக காட்டாமல் தப்பித்தல் என்கிற ஒரு நிலை, அது தப்பித்தல் என்கிற நிலை. தன் மீதான விமர்சனங்களை விமர்சனங்களால் எதிர்கொள்ளாமல் அவர்கள் வந்து அதை நிர்வாக ரீதியாக சிறிது காலம் தள்ளி போடுவதற்கான முயற்சி தான் இந்த வெள்ளையறிக்கை என்பாங்க. சரி, ஓகே. திரு ராதாகிருஷ்ணன், முறைகேடுகள் குறித்து முறைகேடே இல்லாத ஒரு அரசை உருவாக்கும்னு சொல்லக்கூடிய தாவேகா இந்த வெள்ளை அறிக்கையில ஒரு மெத்தன போக்கை கடைபிடிச்சிட்டாங்களோ, இன்னும் அழுத்தமா ஆதாரங்களோட சொல்லி இருந்தால் மக்கள் மத்தியில இந்த அரசின் மீதான நம்பிக்கை கூடியிருக்கும். ஆனா அதை கொஞ்சம் கடந்து போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. திரு பொன்வில்சன் சொல்றதுல இருந்து விவேகானந்தன் சொல்றதுல இருந்து ஆதாரங்களோ தரவுகளோ எந்த இடத்தையும் இல்லை, மக்கள் மத்தியில ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிக்கை அப்படிதான் புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அறப்போர் இயக்கம் தான் தொடர்ச்சியா அதை பின்தொடர்றாங்க, அப்படியும் புரிந்து கொள்ளலாமா? இது ஆரம்பம் தான், ஒரு 40 நாள் தான். அதனால் அவங்கள என்னால் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிருந்ததுன்னா அவங்கள நம்ம சொல்ல முடியும். ஆனால் முறைகேடு இவ்வளவு தொகைன்னு சொல்லக்கூடிய அமைச்சர் அது எந்த இடத்துல நடந்திருக்குன்ற ஒரு விவரங்களை சொல்லியிருக்கலாம்ல குறைந்தபட்சம். அதுதான் அவர் நம்ம சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் போலவே இன்னொன்று அவங்க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. கண்டக்டர் சம்பந்தமாக 9 டெண்டரை 1028 கோடிக்கு ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இப்போ தான் பேஸே புரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் இது உடனடியாக அவங்களுக்கு வருமா வராத 40 நாள் எனக்கு சொல்ல தெரியல, அவங்கள அதுக்குள்ளே அளவிட முடியுமான்னு. ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்ன அப்படின்னா, சில பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது. பார்ட்டி ஃபண்டுன்றது இடியே ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இடியே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இது பார்ட்டி ஃபண்டு இத்தனை பர்சன்டேஜ் நடந்திருக்குன்னு சொல்லி நேரு அவர்களை கோட் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்றது ஏற்கனவே வந்திருக்கு. அது இடி 2-3 அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லி டிஸ்கஷனுமே இருந்தது. அதனால் இன்னொன்று இன்றைக்கி அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு குற்றவாளிகள் இவ்வளவு தவறுகள் நடந்திருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு அவருடைய கையால் அது எப்படி சொல்றது, இப்போ ஏற்கனவே இருந்த திமுக அரசனுடைய தவறுகளை ஒரு ஸ்பாட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. காரணம் என்னன்னா, அவர் ஒரு இடத்துல 17 ரூபாயின்னு வாங்கியிருக்கோம், 21 ரூபாயின்லாம் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த டிஜிட்டலைஸ்டு டேட்டா எங்களால் இன்னும் கேப்சர் பண்ண முடியல, எல்லாமே மேனுவல் டேட்டாவாக இருக்குது அப்படின்ற அவருடைய கையறு நிலையா இல்லை அவருடைய இயலாத நிலையா அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த கருத்துக்களை பொறுத்து பார்க்கும்போது இது ஒரு ஆரம்பம், தொடர்ந்து திரும்ப வரணும் பார்க்கலாம். 2021 அந்த 5000 பேர் எடுக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சு நிற்கிறது இன்னைக்கு ஒரு ஹைலைட்டில் வெளில வந்துருக்கு. சரி திரு காந்தி, ஊழலே இல்லாத மின்துறையை உருவாக்குவோம், கசிவே இல்லாத மின்துறையை உருவாக்குவோம், இதுதான் எங்களுடைய நோக்கம்னு அமைச்சர் இன்னைக்கும் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. சாத்தியமா 5 ஆண்டுகளில் இந்த அரசால் அது உறுதியாக நிறைவேற்றி விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மின்சாரத்துறை என்பது முழுக்க நடுவண அரசினாலே வழிநடத்தப்படுகிறது. மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கிறது இப்போ கட்டண உயர்வு வந்ததுன்னு சொன்னால் அதில் மானியம் கொடுக்குற அளவுக்கு தான் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை இருக்கு. அப்போ கொள்முதல் கூட செய்யக்கூடிய விஷயங்கள், மற்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஊழல், அது கொள்முதல் இவங்ககிட்டேருந்து பண்ணணுங்கிற கட்டாயமே நடுவண அரசு பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இருக்கிற மின்சாரத்தை நீங்கள் தடை செய்யக்கூடாது, இது போன்ற சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆக இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய நஷ்டத்திற்கான காரணம் என்னங்கிறத தொகுத்து சொல்றதுன்னு சொன்னால் நடுவண அரசினுடைய பெரும்பகுதியான சட்டங்கள். 2வது, இந்த மின்சார வாரியத்துக்கு 2 பிஸ்னஸ் இருக்கு. ஒன்று மின்சாரத்தை வாங்கி விற்கிறது, 2வது மின்சார கட்டமைப்பை தனியாருக்கு திறந்து விடுவது. இதுக்கு சட்டபூர்வமானதுதான். மின்சார கட்டமைப்பை பயன்படுத்தக்கூடிய தனியார்கள் தான் இந்த நஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறார். சரி, இது
இதற்கான முக்கோட்டு கூறணும் யாருன்னா ஆணையம், மின்சார வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், இந்த தனியார்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இதை நிறைவேற்றுக்கிறார். திரு விவேகானந்தர் ரொம்ப சுருக்கமா தனியார் மையத்தை பற்றி சொன்னதுனால அவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது என்ன சொன்னாருன்னா, ரொம்ப சுருக்கம் 3500 மெகாவாட் தான் அரசு உற்பத்தி பண்ணுது, மீதி ஃபுல்லாக தனியார்கிட்ட தான் வாங்குறாங்க. ஒரு தனியார் வந்து 20,000-30,000 கோடி போடும்போது ஏன் அரசாங்கத்தால் போட்டு நீங்கள் அந்த லாபத்தை ஏன் தனியாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இறுதியில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, மின்சார உற்பத்தியை பற்றி உங்களோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு. நாங்களும் தனியார்கிட்ட தான் வாங்குவோம், ஆனால் நாங்கள் புதுமையான முறையில் வாங்குவோம்னு சொல்கிறோம். அப்போ இதிலேருந்து இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து பல ஒன்றுக்கொன்று முரணான பல விஷயங்கள் இருக்குது. ஒரே ஆறுதல், அந்த ஃபினான்சியல் வெள்ளை அறிக்கையை வந்து வெறும் 5 வருஷத்துக்கு விட்டுருந்தாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு கவர் பண்ணி ஒரு சின்ன நடுநிலையை அதில் காத்திருக்கிறாங்க. பொன்வில் சார் ஒரே ஒரு வரையில் முக்கியமான விஷயம் இந்த உதய் மின் திட்டம். அதாவது இப்ப இருக்கிற இந்த தாவேக அரசாங்கம் எப்படி திமுக அரசாங்கம் மேல ஒரு பழியை போடுறாங்களோ அதே மாதிரி திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மேல ஒரு பழியை போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா கூட தன்னுடைய இறுதி காலத்துல வந்து 3 விஷயங்களை மத்திய அரசு கிட்ட வற்புறுத்தினாங்க. இந்த உதய் மின் திட்டம் 21 மாநிலங்கள் போட்ட பிறகு கூட என்னன்னா, கடனை வந்து 50% ஏத்துக்கணும், 50% மாநிலம் ஏத்துக்கணும்னாங்க. வேண்டாம், நாங்க 25% ஏத்துக்குவோம், 75% நீங்க ஏத்துக்கணும்னாங்க. ஒரு 25% வந்து அவங்க டிபென்ச்சருக்கு கொடுத்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மின் மீட்டர் பொருத்தணும்னாங்க, அது முடியாதுன்னாங்க. 3 மாசம் மின் கட்டணம் நிர்ணயிக்கணும், நீங்க அதுவும் முடியாதுன்னாங்க. இது எல்லாம் நிபந்தனை ஏத்துக்கிட்ட பிறகுதான் அந்த உதய் மின் திட்டத்தை ஒரு விளக்கம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மள வந்து பழிப்பாவத்திற்கு அதிமுகவை ஆளாக்கினார்கள் கடந்த ஆட்சியாளர்கள் திமுக. அது இன்னைக்கு பொய் அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. சரி, ஓகே. மின்துறைக்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் இன்று அறிவித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்ல வந்தார் நிர்மல்குமார் என்ற தலைப்பின் கீழ் தான் 5 விருந்தினர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் விவாதித்திருந்தோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.